உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண்ணு, வெளியில் இருக்கக்கூடிய இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கண்ணு. அதனால் நீ உள்கண்ணாலும் வெளியாலும் எங்களை நீங்கள் அனுகிரகிக்க வேணும்னு ஆண்டாள் கேட்குறார். ரெண்டு விதத்தினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு. அந்த மாதிரி இங்கே என்னென்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா ரிதம்னு ஒரு கண்ணு, சத்தியம்னு ஒரு கண்ணு. அதுதான் இங்கே பாகவத சுகபிரம்மன் சாதிக்கிறார். அதனால் ரெண்டு கண்கள்னால பெருமாள் கடாட்சிக்கிறாராம், அதுவும் சத்தியத்தினாலேயே. அந்த சத்தியமூர்த்தியான எம்பெருமான் பிரம்மாதிகள்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. அப்படி சத்தியமாக இருக்கக்கூடியவனை யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இப்போ போனோம்னா பார்க்கலாம். சத்தியமூர்த்தின்னு பெருமாள், திருமெய்யம்ங்கிற திவ்யதேசம், மெய்யம் அமர்ந்த பெருமானை அப்படின்னு பெரிய திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஆச்சரியமான பெருமாள், விஸ்தாரமாக இருப்பார், விசாலமாக இருப்பார், சேனிச்சுன்னு இருப்பார். மெய்யம் மூலவர். அப்படி போய் சேனிச்சுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தேன்னா அந்த கீழே அசுரர்கள்லாம் ஹிம்சிக்கிற வர மாதிரி அந்த சித்திரம் மாதிரி தெரியும். உடனே பார்த்தா பெருமாளுடையதான நாகம் ஆதிசேஷன்லேருந்து புஷ்ஷு புஷ்ஷுன்னு விஷக்காத்த வீசுவர். பெருமாளை பார்த்துக்கிறாரோ ஆதிசேஷன். அவளால் கிட்டக்கு நெருங்க முடியாது. அசுராள்லாம் ராட்சசாலெலாம் அழிஞ்சு போயிடுவா. அப்படி இருக்கக்கூடிய பெருமாள், அந்த பெருமாளுக்கு திருமெய்யர் அப்படிங்கிறதான திருநாமம் அவருக்கு. மற்றொரு திருநாமம் சத்தியமூர்த்தின்னு பெருமாளுக்கு பேர். அந்த பெருமாள் சத்தியத்திலே இருக்கக்கூடியவர் இல்லையா, அந்த ஸ்லோகத்துக்கு அதுக்கும் அந்த பெருமாளுக்கு பொருத்தமாக இருக்கும் சத்தியமூர்த்தி. அதனால் அந்த பெருமாளை சேவிக்கிறதுனா சேவிக்கலாம், இப்போ போனாலாம் சேவிச்சுள்ளா. திருமெய்யம்ங்கிற திவ்ய தேசம். இன்னொரு பெருமாள் இருக்கார், அவருக்கு தாச சத்தியன்னு பேர். அதனால் தாச சத்தியன்னா திருவேந்திபுரம்ங்கிற திவ்ய தேசம். அதில் தேவநாத பெருமாள், அவருக்கு தாச சத்தியம்னா அவர் திருவடியை யார் அண்டினாலோ அவளுக்கு சத்தியமாக இருக்கக்கூடியவர் தாச சத்தியன். அதனால் அந்த பெருமாளை நம்ம சேவிக்கலான்னு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் அங்கே இருக்குது. ஆச்சரியமாக அந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளையும் சேவிக்கலாம். இப்படி சத்தியஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பெருமாள், அவனுக்கு என்ன சிரமம்னா தண்டதரன், எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் கர்மாவுக்கு தகுந்தபடி. மற்றொன்று என்னன்னா கிருபாளு, யாருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு வராது. இந்த ஜீவன் கஷ்டப்படுறதே, இந்த ஜீவன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறதே அப்படின்னு பெருமாள் உருகுவானாம், கொடுக்கறதுக்கு மனசு வராதான். இப்போது அந்த அஞ்சலி நம்ம பண்ணிட்டோம்னா பெருமாள் நம்மளை விடுவிச்சுருவார். அந்த அஞ்சலி முக்கியங்கிறத சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறது. தயாசதகத்தில் சொல்லும் பொழுது பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதானபிக்ஞம் பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதானபிக்ஞம் பிரகுணமணி விதேயம் பிராப்ய பத்மாசகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம். இது ஒரு ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது, இது ஒரு நியாய ஆலயம், அதாவது கோர்ட்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நீதிமன்றம் மாதிரி இதில் இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமாக அமைச்சு கொடுக்குறது. எந்த கருணை காப்பாற்றித்தான் ஒரு ஜீவனை, பாபம் பண்ணக்கூடிய ஜீவன், தண்டனைக்கு உட்பட்டதான ஜீவனை யார் காப்பாற்றுறான்னா தயாதேவி காப்பாற்றுறாளாம். தயாதேவி இப்படி காப்பாற்றுறா. இவன் பண்ணக்கூடிய பாபத்துக்கு தண்டனையே அனுபவித்து தீரணும்னு பெருமாள் தண்டனை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கார். கர்மான்னு ஒன்றும், அந்த கர்மாவை சொரூபம் எடுத்துட்டு அது காத்துட்டு இருக்கு. இவன் இவ்வளவு பாவம் பண்ணா, இவ்வளவு புண்ணியம் பண்ணான்னு கணக்கு எழுதி காமிக்கிறது. அப்போ தண்டனை தர வேண்டியவன் உட்கார்ந்துருக்கான், அவன் தண்டனை தரணும். பக்கத்தில் ஒரு கிருபையே வடிவாக ஒத்தி உட்காண்டிருக்கா, அவள் தான் தாயார் பிராட்டி. கருணாம் இவரூபிணிங்கிற தயாசதகத்தில் கருணையே அவருடையதான திவ்யமான திருமேனியாம், கருணையே திருவுடம்பாம், கருணையே திருக்கண்களாம். அருளா கருணாமிவ ரூபிணியும் அந்த ரூபத்தோடையே ஒருத்தி உட்கார்ந்துருக்காளாம். இவளுக்கு நேரம் எப்படி பேசுறது? இதை ஆச்சரியமாக ஒரு நீதிமன்றம் போல் அமைச்சு இந்த நீதிபதியாக 2 பேர் உட்கார்ந்துருக்காளாம். எல்லா நீதிமன்றத்துலேயும் ஒருத்தர் தானே இருப்பா. இந்த நீதிமன்றத்தில் 2 பேர் இருக்காளாம், பெருமாளும் பிராட்டியும். ஏன்னா நமக்கு 2 பேர் உத்தேசியம், மிதுனமே உத்தேசியம். அதனால் பெருமாளும் பிராட்டியும் உத்தேசியம்.
அதனால் பெருமாளும் பிராட்டியும் பிரதானமாக உட்காண்டிருக்காளாம்.